ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலீப்ஸ் லேசர் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்மேன் படத்தோட ரிவ்யூ. அதனால தான் இந்த லேசர் பார்வை. இந்த சூப்பர்மேன் ஜேம்ஸ் கன் அப்படிங்கிற டேரக்டரோட ரைட்டிங்லையும் டைரக்ஷன்லையும் வந்திருக்கு. சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கே ரீபூட்டிங் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். அதில் பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னங்கிறத பார்த்துடலாம். சூப்பர்மேன்கிறது வழக்கமாக கிளார்க் கென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்டாக வருவார். இந்த படத்துலேயே அதே தான். அதாவது ரெட்டை வாழ்க்கை, ஒன்றுமே தெரியாத ஜேர்னலிஸ்டாகவும் இன்னொரு பக்கம் ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் வாழ்ற ஒரு ஆள் தான் நம்ம சூப்பர்மேன். என் பேர் ரங்கராய சக்திவேல், நான் பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் பிறக்கும் போது நீ உலகத்தை நீதாம்பா காப்பாற்றி ஆகணும், அந்த மக்களுக்கு நீதாம்பா சேவியர், ப்ரொடெக்டர் அப்படின்ட்டு அவர் தலையில் எழுதி வச்சுருக்காங்க. இதில் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிற ஒரு டெக் கார்பரேட் மான்ஸ்டர் அவர் வந்து ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி யூனிவர்ஸே உருவாக்கி மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மியூட்டேஷன் ஆகி சில பவர்ஸ் வந்த சில மக்களை இந்த லெக்ஸ் லூத்தர் அவருக்கு படையா வச்சுக்கிட்டு நம்ம அமாவாசை சத்யராஜ் மாதிரி அமைதியா இருந்துகிட்டு நிறைய அரசியல் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு சூப்பர்மேனுக்கே தண்ணி காட்டுறாப்ல. இப்படியாக காமிக்ஸ், லெகசி, அரசியல், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆக்ஷன், காதல், ஹியூமர், இமோஷன்ஸ் அப்படின்னு எல்லாம் கலந்தடிச்ச கலவை தான் இந்த கதை. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துலாம். இந்த விஷயம் நம்ம ட்ரெய்லர்லேயே நோட் பண்ணியிருப்போம். வழக்கமாக டிசி படம் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் டார்க் மோடு போட்டு விட்ட மாதிரி படம் முழுக்க டார்க்காகவே இருக்கும். விஷுவலாகவும் சரி, படத்தோட டோனும் சரி. ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் செட்டிங்ஸில் போயிட்டு டார்க் மோட் ஆஃப் பண்ணிட்டு லைட் மோட் ஆன் பண்ணிட்டார். ஸோ ஓவராலாக படத்தோட விஷுவல்ஸ், படத்தோட டோனுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக, ஹோப்போட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்ததாக ஹீரோவாக நடித்த டேவிட் கார்ன்ஸ்வர்த். நமக்கு ரீசெண்டாக சூப்பர்மேன் அப்படின்னாலே ஹென்ரி காவில் அப்படிங்கிற ஒரு மகன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சாதாரணமாகவே ஒரு ஃபேஸ் கேட்டே ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு காட் மோடில் வந்துட்டு டேவிட் கார்ன்ஸ்வர்த் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துக்கு தேவையான சூப்பர்மேன் கேரக்டருக்கு நல்லா மேட்ச் ஆயிருக்காரு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் அப்படிங்கிறவர் ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு நார்மலாக ஹியூமனுக்கு இருக்க எமோஷன்ஸோட, கைண்ட் ஹார்ட்டோட, ஜென்டிலான ஒரு பர்சன் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு டேவிட் கார்ன்ஸ்வர்த் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின் ரேச்சல் பிராஸ்ஹானன், லூயிஸ் லேனா வராங்க. ஒரு ஸ்மார்ட்டா, இண்டிபெண்டா, ஒரு மாறுபட்ட லாய்ஸா வராங்க. வில்லன் லெக்ஸ் லூத்தரா நிக்கோலஸ் ஹோல்ட் வந்து கலக்கியிருக்காரு. தொண்டகிலேயே கத்துற ஒரு வில்லனா இல்லாம சைலண்டா சிரிச்சுக்கிட்டே மேனிபுலேஷன் பண்ற ஒரு வில்லனா வந்திருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சவங்களோட ஆக்சுவல் வயசு பாத்தீங்கன்னா 35 தான் இருக்கும். இந்த படத்தோட ஃப்ரெஷ்ஷான வைப்புக்கு அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். சூப்பர்மேனோட பெட்டா வர கிரிப்டோ அப்படிங்கிற சூப்பர் டாக் செம மாஸ், காமெடி, இமோஷனல் பாண்டிங், ஆக்ஷன் அப்படின்னு இந்த கிரிப்டோ சூப்பர் டாக் வந்து கலக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ், ஃபிளைட் கொரியோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். பாக்கெட் யூனிவர்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ், பிளாக் ஹோல் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாம் விஷுவல் ட்ரீட்டா கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் ஹான்ஸ் ஜிம்மர் பண்ண மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு ஸ்டாண்டர்டான சூப்பர் ஹீரோ படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை நான் ஆல்ரெடி 2 தடவை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல டி பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தேன். இந்த படத்தோட ஸ்டன்ஸுக்கு டி பாக்ஸ் சேர்ஸ் எல்லாம் வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செகண்ட் டைம் தமிழ்ல பார்த்தேன். இந்த படத்தோட கதை நிறைய இடத்துல வெர்பலாவே சொல்லப்படுது அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப புரியாத விஷயங்கள் செகண்ட் டைம் நல்லாவே புரிஞ்சுது. இந்த படத்துல காட்டப்படுகிற ஒரு போர் ஃபிக்ஷனலான 2 பிளேஸ், அதாவது ஜஹான்பூர், பொராவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ்க்கு நடுவில் ஒரு வார் நடக்குது. அந்த போர் வந்து நம்ம நிஜ உலகத்தில் நடக்கிற இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற போரை பற்றி தான் ஹிண்ட் பண்ற ஒரு டைரக்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உண்மையிலே டைரக்டரோட இன்டென்ஷன் அதுதான் அப்படின்னா அது ஒரு நல்ல கான்டெம்பரரி டச். நீயும் ஒரு டிசி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கேமியோஸ், ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசி காமிக்ஸ் உலகத்தில் இருக்க நிறைய விஷயங்களை இறக்கிருக்காங்க. அதுவுமே படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பில்லை கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றிலாம் பார்த்துடலாம். இந்த டிசி காமிக்ஸ் யூனிவர்ஸ்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் இறக்கிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், அந்த ஃபிக்ஷனல் லொகேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் அசீம் பண்ணிக்கிட்டாரோ நம்ம தெரியல. அந்த விஷயங்கள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விதமோ, இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட விதமோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை. இந்த டிசி காமிக்ஸ் உலகத்துக்கு புதுசா வரவங்களுக்கு இந்த ஸ்டேஜிங் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டோன், தீம், ஜானர் அதை பத்திலாம் பார்த்தோம்னா இது வந்து மல்டிபிள் ஜானர் அண்ட் தீமை வந்து ஹேண்டில் பண்ணுது. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனா, இல்லை லவ் பத்தி படமா, இல்லை வார் பத்தி படமா, இல்லை ரொம்ப காமிக்கலான படமா, காமெடியான படமா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்க மாதிரி தெரியுது. இப்படி நிறைய தீம் அண்ட் ஜானரை யூஸ் பண்ணதால டைரக்டரால ஒரு சில தீமுக்குள்ள டீப்பா போக முடியல. நம்ம தூங்கும்போது, கனவு காணும்போது சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்ல, அந்த மாதிரி இது கதையில் ஒன்றா வர சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஸ்கேட்டடாக தோணுச்சு. இந்த கதையில் வர சூப்பர்மேனுக்கான மாரல் டைலமா கூட நமக்கு ஹார்டாக ஹிட் ஆக மாட்டேங்குது. அப்புறமா சூப்பர்மேனோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணி டோன் டவுன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர்மேனுக்கு சூப்பர் ஹியரிங்னு ஒரு பவர் இருக்கு. அதாவது ரொம்ப தூரத்தில் யாராவது பேசுறது, ரொம்ப மைன்யூட்டான சத்தம் கூட சூப்பர்மேனுக்கு கேட்கும். அந்த விஷயத்தை இந்த படத்தில் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் சூப்பர்மேனோட பறக்கிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் த லைட்னு சொல்லுவாங்க. லைட் ஸ்பீடுக்கு பறக்கிற சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக வில்லனோட அடியாட்கள் வந்துட்டு கூட பறக்கிறதும், ட்ரோன்ஸ் கூட பறக்கிறதும், நிறைய இடங்களில் சூப்பர்மேன் செமையாக அடி வாங்குறதும், சூப்பர்மேனை நிறைய இடத்துல வீக்காக
காட்டுற மாதிரி இருந்தது. சூப்பர்மேனோட ஆக்சுவல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அவர் எல்லாருமே ஈஸியா வின் பண்ணிடுவாரு, படம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக படத்தை 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா நகட்டணுமே அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தோட டைரக்டர் இந்த மாதிரி சூப்பர்மேனை வீக்கா காட்டியிருந்தாலும், ஜட்டி போட்டு சுத்தின காலத்துல இருந்து பேண்ட் மேல ஜட்டி போட்டு சுத்துற சூப்பர்மேனை பார்த்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது, அடா பாவீங்களா, அவரோட பவர் என்ன தெரியுமா, அவரை போய் இவ்வளவு வீக்கா காட்டுறீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் அவங்களோட டிபிக்கல் சூப்பர்மேனை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்ததாக வில்லன் லெக்ஸ் லூத்தரோட பிளான், அதாவது மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கறத வந்து படத்துல போக போக கொஞ்சமா தான் ரிவீல் பண்றாங்க. வில்லன் எதுக்காக இந்த நாச வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா வில்லனோட மோட்டிவேஷன் ஆரம்பத்தை கிளியரா இல்லாதால ரொம்ப சில்லியா தெரியுறாரு. நம்மளாம் மிஞ்சி போனா பாக்கெட்ல பர்ஸ் வச்சுப்போம், இல்ல போன் வச்சுப்போம். ஆனா அந்த வில்லன் லெக்ஸ் லூத்தர் ஒரு பாக்கெட் யூனிவர்ஸே வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. அப்படி ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் எதுக்கு சோஷியல் மீடியால போயிட்டு கிமிக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறமா இந்த படத்துல பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வீட்டுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினை காட்டுற மாதிரி இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம மனசுக்குள்ள பிளாக் ஹோல்கான மரியாதையே போச்சுடா அப்படின்னு நினைச்சது உண்மைதான். ஒருவேளை இது பாக்கெட்ல அடங்குற மாதிரி குட்டி யூனிவர்ஸ் அப்படிங்கறதால அந்த யூனிவர்ஸ்ல வர பிளாக் ஹோலும் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க போல. இந்த படத்துல நடுவில் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்த செமையான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமா இருந்தது. கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய சம்பவம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சூப்பர்மேனோட லெவலுக்கு தீனி போற அளவுக்கு சூப்பர்மேனுக்கும் அந்த வில்லனுக்கும் பெருசா ஒன்றும் நடக்கல. ஆக்சுவலி டிசி காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தருக்கு வந்துட்டு வார் சூட்னு ஒரு சூட் ஒன்று இருக்கு. ப்ராபபிளி அந்த மாதிரி வார் சூட் போட்டு லெக்ஸ் லூத்தரோட சூப்பர்மேனுக்கு ஒரு ஃபைட் இருந்திருந்தா ஐசிங் அந்த கேக் மாதிரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படம் முடிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கலாமே அப்படிங்கறத படம் முடிஞ்ச பிறகும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்புறம் இந்த படத்துல வர ரொமான்டிக் சீன்ஸ், சூப்பர்மேன் அப்படின்னாலே வந்துட்டு கிட்ஸ் நிறைய பேர் பார்க்க வருவாங்க, சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பிடிக்கும். அப்படிங்கறத மனசுல வச்சு அவங்க ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வில்லன் லெக்ஸ் லூத்தரோட டீம்ல உட்காந்து இந்த மானிட்டர் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் ஓவர் டிராமட்டிக்கா கார்ட்டூனிஷா இருந்தது. இது எழுதப்பட்ட விதமா இல்ல நடிச்ச விதமான்னு தெரியல. ஓகே, ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம். இந்த சூப்பர்மேன் நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த கடவுள் மாதிரி எல்லாம் மொல்ல அழிக்கவே முடியாத சூப்பர்மேன் கிடையாது. இந்த சூப்பர்மேன் கொஞ்சம் சரியல், அதாவது கனவு உலகத்துல வர மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய கிரவுண்டடான ஒரு ஹியூமன் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் தான். ஓவராலா இந்த படம் வந்து கன்சிஸ்டன்சில கஷ்டப்பட்டாலும் சின்சியாரிட்டியில வந்து ஷைன் பண்ணிருது. நீங்க உங்க பழைய சூப்பர்மேன் பத்தின எக்ஸ்பெக்டேஷன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஓப்பன் மைண்டோட போனீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்றதுக்கான நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த படத்தோட ரிப்பீட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2 தடவை பார்க்கலாங்க. கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் உங்களுக்கு நல்ல கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 8 out of 10. இந்த படத்துக்கு என்னோட கேப்ஷன் சூப்பர்மேன் a surrealistic human experience. ஓகே மக்களே, நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? இந்த படம் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு என்னோட ரிவ்யூ ரிசனேட் ஆகுது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.